மத்திய அரசின் ஏஜென்டாக இருக்கும் ஆளுநர் பதவி என்பது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். துணைவேந்தரை நியமனம் செய்யும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கி உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. இதனை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழக நிர்வாகிகள் சார்பில் முதல்வருக்கு பாராட்டு விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின், மாநில அரசின் திட்டங்களை ரப்பர் ஸ்டாம்பாக இருக்கும் ஆளுநர் தடுக்க முடியும் என்றார். மக்கள் செலுத்தும் வாக்குகளுக்கு என்ன மரியாதை என்று கேள்வி எழுப்பினார். சிஎம் ஆகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினா, ஆஃப்டர் ஆல் ஒன்றிய அரசோட ஏஜென்டா நியமிக்கப்பட்ட டெம்பரவரியா இங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால், மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை? எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும்? ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ரெண்டே தான் இருக்கணும். ஒன்று சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களை கெஸ்டா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இணையும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து சென்னை தியாகராய நகரில் அதிமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு பதற்றம் ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். மாநில சுயாட்சின்னு சொல்றாங்க. இன்றைய தினம் அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. திரு ஸ்டாலினுக்கு மாநில சுயாட்சி நாயகர் பாராட்டு விழாவாம். வெக்கக்கேடானது. இன்றைக்கு அண்ணா திமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு, அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பேசுறார். என்னிடத்தில் கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலின்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க வச்சீங்க? இது எங்களுடைய கட்சி, அண்ணா திமுக கட்சி. எங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி. உங்களுக்கே கோபம் வருது, பதற்றம் வருது, எரிச்சல் வருது. கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக ஒன்றியங்கள் பிரிப்பு பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் மே 7ஆம் தேதிக்குள்ளும், சார்பு அணி நிர்வாகிகள் அணியில் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான பட்டியலை மே 7ஆம் தேதிக்குள்ளும் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், சரியாக செயல்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும், கேமராக்கள் நம்மை சுற்றி இருப்பதை அறிந்து பொறுப்புடன் பேச வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.